ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். கும்பராசி நேயர்களுக்கு சனீஸ்வரர் அள்ளி தருவாரா? நிச்சயமாக அள்ளி தருவார். ஆனால் அதில் கவனமாக இருக்க வேண்டியது என்ன, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் அயோக்கியம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி வேலைக்கு போகும்போது கூட தடன்னு பேசக்கூடாது. எங்கள் மேனேஜர் எப்படி தெரியுமா, எங்கள் கூட வேலை செய்கிறவங்களாம் எப்படி தெரியுமா, அப்படின்லாம் தடன்னு பேசக்கூடாது. பொறுமையாக நிதானமாக இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்லே நமக்கு எதிரியாக மாறிடும். என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அந்த உழைப்பு உயர்வை கொடுக்காது. நிதானமாக போக வேண்டிய காலம். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. குரு பலன் உங்களுக்கு இப்போ இல்லை. சனீஸ்வரர் உங்களுக்கு சிம்மத்துக்கு வரப்போகிறார். அந்த சிம்மத்துக்கு வரும்போது ஒரு 5 மாதம் உங்களுக்கு பார்வை கிடைக்கும். அந்த 5 மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிறது, பேங்க் லோன் வாங்கி நீங்கள் பிஸ்னஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது. இருந்தாலும் நான் அவனை நம்பினேன், இவனை செஞ்சேன், அவனை செஞ்சேன் அப்படிங்கிற பலனை விட்டுடுங்க. உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்க. சார் நாங்க சார் கோபுர கலசத்தில் இருக்கிற கலசம் மாதிரி உச்சம் தொடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, கொஞ்சம் தான் பார்த்து சொல்லுங்கள் சார். உண்மைதான், கரெக்டு. கோபுர கலசத்தை மேலே இருந்து பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. கிட்ட போய் பார்த்துருக்கீங்களா? கோபுர கலசம் தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு அழகு. கிட்ட போய் நீங்கள் பார்க்க முடியாது. கிட்ட போய் பார்க்குறோன்னா தலை கிருன்னும். அதுதான் உண்மையான பலன். அதை தான் மறைச்சி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, இது ஒரு அனுபவ காலம். பயப்படாதீங்க. சனி கொல்லாம். சனி யாரையும் கெடுக்க மாட்டான். கெடுத்தாலும் கெடுத்து கொடுப்பான். நல்ல ஞாபகம் வச்சுங்க சார். உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஆஃபீஸில் அனுப்புகிறாங்க சார். அந்த ஆஃபீஸில் போகிறது நல்லதா கெட்டதா சார்? நல்லது தான். ஏன்னா அந்த ஆஃபீஸ் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுப்பாங்க. இப்போ குரூப் 3 and 4 எத்தனையோ குரூப்லாம் இருக்குது இல்லைங்களா? எனக்கு அந்த அளவுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அதிலெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கான்னு கிடையாது. ஆனால் குரூப் 1 and 2க்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இருக்கும். எப்படி பேசணும், எப்படி போகணும், எப்படி பழகணும், எப்படி முடிவு எடுக்கணும், எப்படி சிந்திக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக உங்ககிட்ட பிரச்சனையை சொல்லுவான். நீங்களாகவே இருக்கணும். அவன் பிரச்சனைக்குள்ளே போயிடக்கூடாது. அவன் பிரச்சனைக்குள்ளே போகாமல் அவன் பிரச்சனைக்கு வழி சொல்லணும். இப்படி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது தான் IAS IPS. அந்த மாதிரி தான் இந்த சனீஸ்வரர் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறார். இதை பற்றி கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளும் கிடையாது. நேர்மையானவர், அன்பானவர், உழைக்க தெரிந்தவர், பிழைக்க தெரிந்தவர். நான் ஒரே ஒரு ரகசியம் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். முடிஞ்சால் வெளிநாட்டுக்கு போயிடுங்க, இல்லைனா வெளியூருக்கு போயிடுங்க. தாராளமாக சம்பாதிக்கலாம். 2, ஏன் சார் போக சொல்கிறீங்க? ஊர் விட்டு ஊர் போனால், நாடு விட்டு நாடு போனால், வீடு விட்டு வெளியே போனால் கிரகங்கள் வேலை செய்யாது. கிரக தாக்கம் இருக்காது. வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன ரகசியம். எப்படி தான் சார் இவங்க விடுதலை அடையிறது எல்லா பிரச்சனையும்? சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எள் தீபம் போடுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எள் சாதம் சனிக்கிழமை அன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ணுங்க. இதை 2ம் பண்ணி பாருங்க. வேற என்ன ரகசியம்? அதில் என்ன பெரிய ரகசியம் அப்படின்னா, இரும்பு சத்து ஜாஸ்தி, அயன். அந்த எள் சாதம் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கும்போது நீங்களும் ஒரு வாய் போட்டுக்குவீங்கல்ல. அப்போ வாரம் எள் சாதம் சாப்பிடும்போது அளவாக சாப்பிட்ணும். 1 2 அது வேறு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் விஷம். அப்போது அந்த ஒரு பிடி சாப்பிடும்போது இரும்பு சத்து சேரும்போது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா நல்ல வேலை செய்யலாம். நல்ல வேலை செஞ்சால் நிறைய சம்பளம் வரும், நிறைய பணம் வரும், நிம்மதி வரும், வியாபாரம் செழிக்கும், வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க, வீட்டில் நிம்மதி வரும். இதுதான் ஜோதிடம். ஆகவே நான் சொன்னதை செய்யுங்க, வளமோடு வாழுங்கள். சனி வக்கரம்னா என்ன, சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேறு, வக்கரம் வேறு. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது, இனியா வக்கரம் விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல. ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் பிடிச்சி போயிருக்க. அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா,
ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வந்து வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்கறது, பின்னாடி பார்க்கறது. இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார். ஆனால் இவர் வந்து மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. ரெண்டாவது, சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள் 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வந்து வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை வந்து நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வந்து வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சிங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இனக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்னைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்த விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்றைக்கி காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 110 ரூபா போகும்போது அந்த 10 ரூபா நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும்
தவிர்க்கணும். அதில் டூ வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் வந்து நான் இவ்வளோ லாங் டிரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலையில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாதிசை இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் வந்து நான் அப்படி போய் நீர் அருவியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.